அம்மாடி, செடிக்கு தண்ணி ஊற்றினாதான் அந்த பூச்செடி எல்லாம் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. என்ன வெயில் அடிக்கி, இந்த வெயிலுக்கு இந்த செடியெல்லாம் கருவி போயிரும் போல இருக்கு. என்ன அழகா இருக்கு, தண்ணி ஊற்றினாதான் நல்லா இருக்கு. பத்துக்கு சூரியன் ஏன்டா இப்படி வெயில் அடிச்சு காட்டானு தெரியல. வெயிலுக்கு சுருண்டு போயிடணும் போல இருக்கு. பாவம் அந்த செடியெல்லாம் என்ன செய்யும், காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றினாதான் நல்லா இருக்கு. இல்லைன்னா அப்படியே துவண்டு போய் கிடக்கு பத்தியா, பாம்பு போல இருக்கு. எடி சுவாபி, உன்னதாம் டீ எவ்வளோ நேரம் கிடந்தா அலசிட்டு கிடக்கேன். நல்லா இருந்து டிவி வைக்கியோ? எட்டி வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் எவ்வளோ செவுத்து கணக்க பேசிட்டு இருக்கேன். நீ பாடி எனக்கு என்ன டிவி மறைக்குது அது மறைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எட்டி ஒன்னுகிட்ட தான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன லீவ் விட்டுறது இந்த வெயிலுக்கு அது மெண்டல் மெண்டல் ஆயிட்டியா? கேட்குமா சொல்லு என்ன? எட்டி வெயில் நல்ல பல்ல கட்டிக்கிட்டு அடிக்குது பார்த்துக்க. நான் துணியெல்லாம் அழைச்சி காயப்பட்டுட்டேன். ஓடி போய் ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருட்டி. இல்லைன்னா அம்பிட்டு துணி எல்லாம் முறிவு போயிரும் பார்த்துக்க. எல்லாம் கலரெல்லாம் வெளுத்து போயிடும். அப்புறம் அப்பா வந்து ஏசுவாவா வெறும் அப்பா சட்டை தான் போட்டிருக்கேன் பத்தியா. அப்பா துணியெல்லாம் கிடக்கு. எல்லாம் சட்டையெல்லாம் வெளுத்து போனா ஏசுவாவட்டி. போய் எடுத்துட்டு வந்துருட்டி போட்டி. சரிம்மா, இப்பதானே போட்டுட்டு வந்திருக்கேன். அது காய 1/2 மணி நேரம் ஆகும் பார்த்துக்க. நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சொல்ற சேதி கூட இந்த பிள்ளைய காலையில் ஏந்ததை பத்தியா. லீவ் விட்டதும் போதும் எல்லாம் நல்லா இருந்து டிவி பார்க்கு செல்லு பார்க்குது. அதாவது இஷ்டம் போல இருக்கு. வீட்டில் ஒரு வேலை காண கிடையாது. எல்லா வேலையும் எனக்கு ஏற்கனவே பள்ளியிடம் போகும்போதாவது பரவாயில்ல. இதோ வீட்டில் இருந்ததும் போதும் இடுப்பு நவந்து போது பார்த்துக்க. பள்ளியிடம் போகும்போதாவது ஒரு நேரம் தான் வேலை. இப்போ 3 நேரமும் திங்கிறதும் கழுவதும் இதே வேலையா போச்சம்மா. சே, ஏன் தான் அந்த பள்ளியோட லீவ் விட்டாவளோ தெரியல. எப்போ திறப்பாவுன்னு இருக்கு. திறக்கிற அன்னைக்குதாம எனக்கு நிம்மதி. அடுப்படிக்குள்ள நுழைஞ்சாலே வெந்து அவிஞ்சிரும். உங்களுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை. இல்லை இந்த பிள்ளைய வேற டெய்லி ஒரே குழம்பமா வைக்கங்க. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும் வேற ஒன்றும் புரியலை. ஐயோ கடவுளையே, என்ன குழம்பு வைக்கிது? யோசிச்சு யோசிச்சு இருக்கு முடிபூரா கொட்டிடும் போல இருக்கு. என்ன குழம்பு? சாம்பார் வைப்போமா? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஏன் இந்த நேரத்துக்கு போன வேற அடிக்க? யாரு பண்ணியாவன்னு தெரியல. எடுத்து பார்ப்போம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ராணி, நான் தம்பி பேசியா? நல்லா இருக்கியா? சொல்லுக்கா. நல்லா இருக்கீல? நான் நல்லா இருக்கேக்க. பிள்ளைவெல்லாம் நல்லா இருக்கு. அங்கே என்ன சந்தியாவும் சுவானியும் நல்லா இருக்காளோல? இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும் பார்த்துக்க. ஒரு லீவு தான் பிள்ளைகளுக்கு விட்டாச்சுலட்டி. இங்கே கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டாண்ணா சுபியா சுவாபி என்னடி பண்ணியாவா? லீவ் விட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து எப்போ விட்டுருவா. இந்த வருஷம் காணலை. சரி, அதான் என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்பேன்னா பண்ணனே. ஏன் டீ என்னாச்சு? அதுவாக்க லீவ் விட்டு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு பார்த்து. எப்பவுமே அங்கே தான் வருதுவ. எல்லாம் பிள்ளைகளும் பெரிய பெரிய பிள்ளைலாம் ஆகிட்டு பற்றியா. அந்த சோனி சத்தியாவும் தான் இங்கே அழைச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். நீங்களும் விடலை. அதான் சரி கொஞ்சம் பள்ளியிடம் கிட்ட நெருங்கட்டும், ஒரு 10 நாளைக்கு வந்து இருந்துட்டு வரணுண்டாக்கா இங்கேயும் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அந்த சுபி பேர் இங்கங்க வீட்டில் தங்க மாட்டேங்க. எங்கேயாவது கிரிக்கெட் விளையாட போயிடுறான். சுவாமி மட்டும்தானே அவன் எந்த நேரம் இந்த டிவி வச்சுட்டு கிடக்கா. அதனால தான்க்கா வர முடியல. எடி சாயந்தரம் 2 பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போ. இங்கே இருக்கட்டும். பிள்ளை தான் வருஷம் ஃபுல்லாக அந்த வீட்டில் தான் கிடக்கு. இப்போ லீவு கூட கொண்டு வந்து விடாமல் என்னட்டி உனக்கு வேலை? இல்லைன்னா சுவாபியும் சுபியும் அனுப்பிவிடு. என்ன இப்போ 2 பிள்ளையில வந்துடட்டும், அது தானாக வந்துடுவானுவான். நான் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது சத்தியாவும் சுவானியும் அனுப்பிவிடுறேன். 2 பிள்ளையும் சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுட்டு போட்டி. சரிக்கா, நான் சாயந்தரம்லாம் அனுப்பிவிடுறேன். சுவாபி அப்போ சாப்பிட வந்துடுவா பற்றியில. இன்னும் ஒன்றுமே செய்யலக்கா. இனிமேல் தான் செய்யணும். நான் அப்புறமா பேசுகிறேக்கா. வச்சிருட்டா? குழம்புக்கு வேற ஒன்றுமே இல்லையே. என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை. போய் கீதா வீட்டிலாச்சு ஏதாவது முருங்கைக்காய் அது வாங்கிட்டு வர சொல்லுவோம். இந்த பையன் எங்கே போனான்னு தெரியல. இருந்தாலாவது போச்சிடலாம். குழம்பு வேற ஒன்றும் இல்லாமல் இந்த மனுஷன் வேற சோத்துக்கு வந்துடுவாவ. நேரம் வேற ஆயிட்டு. இது வந்து வேற காட்டு கத்தலாம் கத்துவாவ பசியில். அந்த நேரத்தில் 2 சோத்தை பொங்கி வச்சா தின்னுட்டு போயிடுவாவ. இந்த பையில வேற ஆளை காணலை. அம்மா என்ன வெயில் அடிக்கி ஏத்து ஊத்துது. வெளியில இருந்தா கூட வெயில் தெரியல. வீட்டுக்குள்ள வந்த உடனே தான் என்ன வேர்வை ஊத்துது. இந்த சுவாபி எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுல இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி கொடுக்க மனசு இருக்காது. எடி சுவாபி, சுவாபி வாமக்கா. எங்கல போன? ஆளே காணல. காலையில பொழுது விடிஞ்சு போற நீ. நைட்டு தானே வார. என்ன வெயில் அடிக்கி. அந்த வெயில எப்படிதான் விளையாட போத்தோனது தெரியல உனக்கு. செத்த நேரம் வெளியில போனா இங்க மண்டையெல்லாம் கரைஞ்சு போயிரும் போலக்கு. உனக்கு வெயிலுக்குள்ள அடிக்கவே இல்லையால? எங்க தான் போய் ஊர் சுத்தியே தெரியல. இந்த பள்ளியோட லீவ் விட்டதும் போதும் நீ கடந்து சுத்தியது எனக்கே பொறுக்கலடா. எப்படாத பள்ளியிடம் திறப்பாவன்னு இருக்கு. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணியே தெரியல. ஏமா எங்க உமா சுவாபியகான்ல? சரி வந்ததான் வந்துட்டு அந்த ஏசி சத்தம் பாடுமா. என்ன அனல் அடிக்கி.
வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது ஒன்றும் தெரியல, வீட்டுக்குள்ள வந்தோன்னதான் இந்த வெயில் அடிக்கி. எப்படிதான் நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கீங்களா தெரியல. இல்ல அடிக்கிற வெயில் ஒன்றும் மண்டை கண்ட கிறுக்க பிடிச்சிருச்சாலே. எல்லாம் வெளியில தான் வெயில் அடிக்கி, வீட்டுக்குள்ள நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு தானே வீட்டுக்குள்ள மட்டும் தான் ஏற்க, வெளியில நல்லா குளு குளு குளுன்னு காத்தடிக்குது இல்ல. யாமலே இப்படி இருக்கேன். சரி அம்மா ஏசி எல்லாம் போட்டு வைக்கேன். உடனே போட்டால் எப்படில கூலிங் இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த கீதா வீடு வரைக்கும் போயிட்டு 4 முருங்கைக்காய் வாங்கிட்டு வரலையே அம்மா கேட்டேன்னு. ரொம்ப சௌரியம். எப்பளேமே வீட்டுக்கு வருவான். வேலை சொல்லலான்னு எல்லாம் காத்துட்டு கிடந்தியலோ. எங்க அம்மாவா உன் மாலை போய் சொல்லி என்னையால நம்ப முடியாது. நானே இப்பதான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த பிள்ளைக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்க, மோர் குடிக்க, ஏதாவது ஃபேன் போடவா அது போடவான்னு எதுவும் கேட்கல. வந்த உடனே என்ன வேலை சொல்லணும்னு காத்துட்டு கிடந்தியோ. போறியே இல்லையா அங்கிட்டு? போமா அங்கிட்டு. எப்ப பார்த்தாலும் என் தலையை கண்டாலும் வேலை சொல்லியது. ஏதாவது திங்கிறதுக்கு பண்ண கொடுத்துருக்கியா? அதெல்லாம் உன் மாலை கொடுத்துரு. நீ வந்தோடனே வேலை மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் போயிட்டு ஒவ்வொரு விட எங்க அம்மா முருங்கைக்காய் கேட்டா முருங்கைக்காய் கேட்டான்னு பிச்சை எடுத்து நிக்கவோ. என்னாலாம் போக முடியாது சொல்லிட்டா அம்மா. போயிருந்தால போகும்போது இந்த டிவியை பாட்டு விட்டுட்டு போ. ஏம்ல ஏன் என்ன வேலைக்கு போயிட்டு வந்தேன்? ரொம்ப சிறையா இருக்கோ. ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். ஆமா ஏற்கனவே நல்லா ஊர் சுத்திட்டு கிடக்கா. டெய்லி அப்ப வாரப்பெல்லாம் கேட்காவ இந்த பையன் வீட்டுல இருக்கானா எங்கேயாவது போறானான்னு. ஒரு நாள் சொன்னது கிடையாது. இன்னைக்கு ஒழுங்கா போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துரு. அந்த பிள்ளை மாடியில கடந்து துணி அவ்வளவு எடுக்க போயிருக்கு வெயில்ல. அவ தானே வீட்டுல அவ்வளவு வேலை செய்யா. நீ வீட்டுல இருந்து காலையில போறேன்னு திங்க தானே வீட்டுக்கு வர. ஏதாவது ஒரு வேலை சொன்னா கேட்கியா? அப்ப வர நேரம் ஆயிட்டு, பருப்பு வேற வெந்துட்டு இருக்கு. போயிட்டு வரேன் 4 முருங்கைக்காய் வாங்கிட்டு வரல. அம்மா சொன்னேன்னு சொல்லு தருவா. வாங்கிட்டு வா. 2 கொதிய போட்டு வச்சேன்னா அப்பா வந்தானே திம்பாவ. வர்ற பசியில நீ செய்யறதுன்னு சொன்னேன்னு வை. அப்ப வெதும்பி எடுத்துருவா பாத்துக்க. ஒழுங்கா போயிட்டு வரல போ. இல்லைன்னா எனக்கு என்ன இல்லைன்னா சோறாக்காம நான் உட்காந்துருக்கேன். கேட்ட அந்த பையன் ஒன்றும் வாங்கினது கொடுக்கலன்னு சொல்லியேன். அதுக்கப்புறம் நீயே சமாளிச்சுக்கப்போ. அப்படிலாம் சொல்லாத பத்துக்க. அம்மா எனக்கு ஒண்ணு போல இருக்கு. நான் ஒவ்வொரு வீட்டுல போய் கேட்க மாட்டேன் பத்துக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. நீயே போயிட்டு வாயா. இல்லைன்னா சுவாபியை போய் சொல்லுமா. சுவாபி போனா கேட்பால. அந்த பிள்ளையோட படிக்க பிள்ளை யாராவது அந்த வீட்டுல இருக்கும். அதனால அப்படியே கேட்டுட்டு இந்த முருகை வாங்கிட்டு சொல்லுமா. நான் போகலாமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்லே என்ன திங்கிறதுக்கு தானே கேட்கும். இதுல என்னல வைக்கான்? திங்கிறதுக்கு இப்ப யார் வீட்டுல முருகை திங்க மாட்டாவளோ. இப்ப நாம மட்டும் தான் அதிசயமா திங்கம்மா. இதுல என்னல வைக்கான்? இப்போ ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு விடாம பயிலோட கூப்பிட போறல. அப்பெல்லாம் வைக்கலையோ. போலே போயிட்டு வாப்போ. அந்த பிள்ளை போச்சுன்னா அந்த பிள்ளை போவாது பத்துக்க. அந்த பிள்ளை ஏற்கனவே துணியெல்லாம் காய வச்சுட்டு தான் எடுத்துட்டு இருக்கா. இந்த வெயில போயிட்டு வந்தா உட்காரதான் நேரம் சரியா இருக்கும். போயிட்டு வரல போ. அம்மா காஞ்ச துணி எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேம்மா. எல்லாம் மடிச்சு மட்டும் தான் வைக்கணும். சரி மக்கா அப்படியே கையோட மடிச்சு வச்சிருக்கேன்னா. அப்படியே கடந்து போச்சுன்னா துணியெல்லாம் அவ்வளவுதான் மடிக்காம கிடக்கும். குப்பை போல இருக்கு பாத்தியா. அப்படியே மடிச்சு வை மக்கா போ. ஓ எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? எங்க வீட்டுல அவ்வளவு போல முருங்கைக்காய் வச்சிரு கிடக்குக்க. வர போற தெருவுல எல்லாம் பிச்சுட்டு போறாவ பத்துக்க. அதனால நானா ஒரு கட்டு கட்டி அப்படியே வீடு வீடா கொண்டு கொடுத்துட்டு இருக்கக்க. நானே சுபியை உன் வீட்டுக்கு வர சொல்லணும்னு நினைச்சேங்கடா. பருப்பு வெந்துக்கிட்டு கிடக்கு. 4 காய் போல வாங்கிட்டு வர சுபின்னு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கொண்டாதீடா ராணிக்க. தெருவில் தான் காய் நல்லா வளைஞ்சு கிடக்கு பத்தியில. அதனால போற வரவ எல்லாம் நல்லா சும்மாவே பறிச்சுட்டு போய் எல்லாம் நீங்க. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தேன். நல்ல காயும் பறிச்சு ஒரு கட்டா கட்டிட்டேன். கட்டி எல்லாரும் வீட்லையும் தெரிஞ்ச வீட்டிலலாம் கொடுத்துருக்கேன். கட்டை 50 ரூபான்னு கொடுத்துருக்கேக்க. உங்களுக்கு மட்டும்தான் 40 ரூபான்னு கொடுத்துருக்கக்க. நீங்க 40 ரூபான்னு எடுத்துக்க பரவாயில்ல. மஞ்சு மஞ்சு வீட்லயே அம்மா போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வச்சுன்னா தெரிஞ்சிருந்தா அப்படியே போயிட்டு சிங்கிள் கேப்ல சைக்கிள் ஓட்டி இருப்பேன். ஐயோ கீதானா ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. மஞ்சு வீட்டுக்கு அம்மா போச்சுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏமா எல்லாருக்கும் விற்க வேலையை நானும் கொடுத்துருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் என்ன? நீனே பாவம் காசு இல்லாம தானே ஒவ்வொரு வீடா முருங்கைக்காய் வித்துட்டு இருக்கா. பரவாயில்ல. ஆமா ரணிக்கு. ஆமா ஏதாவது வித்த நம்ம கை செலவுக்கு ஆகும். யாராவது சும்மா வாசில ஒடிச்சிட்டு போய் நம்மளுக்கு என்ன ஆகுது? இது இருந்தா ஏதாவது ஒரு பால் வாங்கலாம். இந்த பிள்ளைக்கு ஏதாவது பண்டை வாங்கி கொடுக்கலாம். அவங்க அனுப்புற ரூபாய் எல்லாம் இந்த குழுக்கட்டை வீட்டில் லோன் கட்ட அது இதுன்னு எல்லாத்துக்கும் செலவாயிருது. இந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு குறைச்சல வச்சுக்கிட்டாலே 1000 ரூபா. அதுக்கு ரோட்டில் வர பண்டை அவ்வளோ கேட்கா. இனிமே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு அடம் பிடிக்கா. அவன் அப்பா வர வீட்டில் இல்லையா. அதனால பாம்போல இருக்குன்னு சொல்லிட்டு எது கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்றேன். நான் மட்டும் என்னக்கா வேஸ்ட்டாக செலவு பண்ணியே. ஏன் நானும் எங்கக்கா போவேன் ரூபாக்கு. நானும் வீட்டில் தான் கிடக்கேன். இந்த மனுஷன் அனுப்புகிற ரூபா மட்டும்தான். நான் என்னக்கா பண்ணுவேன். அதனால நம்ம கை செலவுக்கு ஆகும் தான் ஒவ்வொரு கட்டை கட்டி கொடுத்துட்ருக்கேன். ஆமாம் கீதா ஒன்றுட்டே கையில் ரூபா இல்லை. நீ என்ன பண்ணுவேன்? இது மாதிரி விற்றா தான் உனக்கு காசு வரும். சரி இதா ரூபா எடுத்துகிட்டு வரேன். ஒரு இதை வாங்கிட்டு போயிரு. பரவாயில்லக்கா பரவாயில்ல மெல்லமாக கொடுங்க. நாளைக்கு எவ்வளோ வாங்கிக்கிறேன்க்கா. வேணாம்மா நீயே கையில ரூபா இல்லாம தானே முருகை வித்துட்டு தெரியா. அதே ரூபா வாங்கிட்டு போ. அதுக்கப்புறம் இதுக்கு வேற ஒரு அலைச்சாலைஞ்சிட்டு கிடக்கணும். பாவம் ஒன்னுட்டே காசு இல்லைல்ல. வாங்கிட்டு போ.
நம்மள்கிட்ட மட்டும் வாசியில் தேங்காய் கொடு மாங்காய் கொடுன்னு சொல்லிவிட்டு நல்லா பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டு போயிடுவாளுங்க. ஆனால் மித்தவள்கிட்ட நம்ம ஒன்றும் வாங்க முடியாது. அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாளோ, நம்மள்கிட்ட மட்டும் ரூபா வாங்க கரெக்டாக வந்துடுறாளோ. அவள் பண்டை மட்டும் அப்படி, நாம இழிச்ச வாசி தானே, அப்படிதான் இருக்கணும். இந்த ரூபா ஏன்க்கா என்னப்போ உடனே அவசரமா? ஒரு தலை பொறுமையாக வாங்கிக்கிறேன், இப்போ ஏன் உடனே கொண்டுட்டு வர ரூபாவே? பரவாயில்ல கீதா, நீனே கஷ்டத்தை தானே முருங்கை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு அதனால உனக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஏமா கடன் பட்டுட்டு கையோட வாங்கிட்டு போயிருந்தா. உங்களை போல யாரும் வரமாட்டாங்கக்கா. நீ எப்படி இருந்தாலும் என்ன கரெக்டாக இருக்க பற்றில. இப்போ பொருள் வாங்கினிய ரூபாய் கொடுத்துட்டிய, அது மாதிரி யாரும் இருக்கிறது இல்லைக்கா. இன்னைக்கு நான் அந்த வசந்தியெல்லாம் கொடுத்துருக்கேன்ல, அவளாம் இன்னைக்கு எந்த ஜம்மத்தில் கொடுக்க வரல தெரியல. எப்படியாவது வாங்கி விடணுக்கா, ஒரு மாதம் ஆயிரம் இனிமேல் வாங்குறதுக்குள்ள. சரிக்கா, நான் அப்படியே வரட்டா. ஓ 50 உமா வீட்டில் ஒரு கட்டு இருக்கு, அதை மட்டும் அவன் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டான் வச்சுக்க, எல்லாம் முடிஞ்சு காலி ஆயிட்டு. இனிமேல் மரத்தில் எல்லாம் பிஞ்சு போட்டு தான் கிடக்கு. அப்போ யாராவது கேட்டால் 2 நாள் கொடுக்க வேண்டியதான்.